அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம யூடியூப் சேனல் ட்ரேடிங் வியூ தமிழ். இதில் டெய்லி மார்க்கெட் இப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக நிஃப்டி 50 இண்டெக்ஸ் டெய்லி பேசிஸில் எப்படி ட்ராவல் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. மார்க்கெட்டுக்கு எதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வீடியோவை போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். அந்த வகையில் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம், சம் லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். மார்க்கெட்டுக்கு இதெல்லாம் சப்போர்ட்டாக இருக்கும், இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் 24,350 பிரேக் பண்ணுமா அப்படின்ற தம்ப்லைன் வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இப்போ பார்க்காதவங்க போய் பாருங்கள். அந்த வீடியோ மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு 1 வீக்காக நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறது என்னென்னா 24,350 பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஒரு நல்ல மூமெண்ட் இருக்கும்னு சொல்லியிருந்தோம். ஸோ நம்மளுடைய லெவல்ஸில் வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகிருக்கா இல்லையா, இல்லை மார்க்கெட்டில் என்ன தான் நடந்திருக்கு, வரக்கூடிய நாட்களில் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது, எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய லெவல். என்ன லெவல் கொடுத்துருந்தோம் அப்படின்னா, இந்த எல்லோ கலர் லைன் வந்து ஒரு சப்போர்ட் ஆஸ் வெல் அஸ் ரெசிஸ்டன்ஸ் 24,070. சப்போஸ் மார்க்கெட் மேலே வந்துச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் 1 இந்த 24,350. எத்தனை முறை நான் சொன்னேன், நேற்று போட்ட வீடியோலேயே சொல்லியிருந்தேன். 1 2 3 4 முறை வந்து ஒரு ஜோனை டச் பண்ணிட்டு கீழே வந்துச்சு மார்க்கெட். எப்போ வந்து அதை பிரேக் பண்ணுறதோ நல்ல ஒரு மொமெண்டம் இருக்கும்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக மார்க்கெட்டில் இன்றைக்கி அதான் நடந்துச்சு. ஓகேங்களா, மார்க்கெட் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் பண்ணாலும் அந்த கேப் ஃபில்லிங் பண்ணிவிட்டு அங்கேருந்து மார்க்கெட் பொறுமையாக அழகாக ஏறி 24,350 பிரேக் பண்ணிவிட்டு அழகாக மார்க்கெட் மேலே போயிருக்கு. கிட்டத்தட்ட 24,500 நம்ம சொன்ன லெவல் வரைக்கும் மார்க்கெட் வந்திருக்கு. ரெசிஸ்டன்ஸ் 2 அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக அது வரைக்கும் வந்துட்டு தான் மார்க்கெட் நின்றுட்டுருக்கு. ஏன் வந்து இப்போ இது வந்துச்சுன்றதை பார்க்கணும். ஸோ ஓவராலாக குளோபல் லெவலில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எல்லாமே ஹெல்த்தாக தான் இருக்குது. யூஎஸில் இருக்கக்கூடிய டேட்டாவும் மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவாக தான் வந்துக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி இந்த வீக் ஃப்ரைடே வந்து நம்மளுடைய ஆர்பிஐலேருந்து ரேட் கட் டிசிஷன் இருக்குது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் ஏன் மார்க்கெட் இப்போ நீங்கள் 2 நாளாக மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பெருசாக எந்த ஒரு மூமெண்ட்டமும் இல்லை. அழகாக ஸ்மூத்தாக க்ளீனாக டிசிப்ளின்டாக மார்க்கெட் ட்ரேட் ஆகிருக்கு. இதுக்கான ரீசன் என்னென்னா, எக்ஸ்பைரிஸ்லாம் இல்லை. அதாவது பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி, ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பைரி, மிட் கேப்போட எக்ஸ்பைரிலாம் கிடையாது. 2 எக்ஸ்பைரி தான். நிஃப்டியோட எக்ஸ்பைரி, சென்செக்ஸோட எக்ஸ்பைரி. அதோடைய இம்பேக்ட் தான் மார்க்கெட் ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. ரொம்ப நாளாக அந்த இதெல்லாம் யாருக்கு நான் சொல்கிறது புரியும் அப்படின்னா, சும்மா ஒரு 10,000 20,000 எடுத்துகிட்டு வந்துட்டு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா எடுத்துகிட்டு வந்துட்டு ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி 5 மினிட் ஸ்ட்ராட்டஜி 1 மினிட் ஸ்ட்ராட்டஜி காசை போட்ட உடனே அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இது புரியாது நான் என்ன சொல்கிறேன்ட்டு. ஒரு ப்ராப்பரான ட்ரேடருக்கு மார்க்கெட்னா என்ன, மார்க்கெட்டில் என்ன, எதனால் மார்க்கெட் இப்படிலாம் ஃப்ளக்சுவேட் ஆகுது, இந்த மாதிரி விஷயத்த ஒரு ட்ரேடருக்கு, ஒரு ப்ராப்பரான ட்ரேடருக்கு தான் நான் சொல்கிற விஷயம் புரியும். ஓகேங்களா, ஸோ அதனால் இந்த எக்ஸ்பீரியெலாம் இல்லாதனால ஒரு பெரிய மூமெண்டமே இல்லை, எதிர்பார்க்கவும் தேவையில்லை. அது ஆக்சுவலாக தேவையே இல்லை. திடீர்னு இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டைம்ஸில் என்ன ஆகும், இப்போ ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பைரியில் வந்து என்ன ஆகும்னா, இப்படியே ஒரு கன்சால்டேட் ரொம்ப நேரம் ஆகிட்டுருக்கும். சடனாக ஒரு மேலே ஒரு 150 பாயிண்ட் போய்ட்டு அகைன் இந்த இடத்துக்கு கன்சால்டேட் ஆகிட்டுருக்கும். அகைன் சடனாக ஒரு 250 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகிட்டு அகைன் இந்த இடத்துலேயே ட்ரேட் ஆகிட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது எல்லாருடைய கால் சைடு வச்சுருக்கிறவங்களுடைய ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகும், புட் சைடு வச்சுருக்கிறவங்களுடைய ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து மார்க்கெட்டை பண்ணிகிட்ருப்பாங்க. கிட்டத்தட்ட கேம்பிளிங் மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இப்போ அந்த எக்ஸ்பைரியெல்லாம் இல்லாதனால மார்க்கெட் அழகாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓவராலாக எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸஸும் இல்லை. மார்க்கெட்டும் வந்து 24,350 மேலே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகியிருக்குன்றதை நம்ம பார்த்துக்கணும். ஸோ நாளைக்கு வந்து மார்க்கெட்டுக்கு இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்றதையும் பார்த்துடணும். நம்ம நிறைய லெவல்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டிய வேலைகள் இருக்குது. ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் என்னென்னா, நேற்று நம்ம கொடுத்துருந்தது தான் 24,550ன்றது கூட நம்ம வச்சுக்கலாம். 24,535ன்றது வந்து ஒரு ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக வந்து எதுனா, இதுக்கு முன்னாடி நம்ம ரெசிஸ்டன்ஸ் சொல்லிட்டு இருந்தோம்ல 24,350, அதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட். சப்போஸ் மார்க்கெட் அதையும் பிரேக் பண்ணி கீழே வராங்க அப்படின்னா 24,127 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா சப்போர்ட் 2 வந்து 24,000. சப்போஸ் மார்க்கெட் அதையும் பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா சப்போர்ட் 3 வந்து 23,872. ஸோ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக வந்து எது இருக்கும் மார்க்கெட்டுக்குன்னா 24,535. சப்போஸ் மார்க்கெட் அதையும் பிரேக் பண்ணி மேலே வராங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 2 வந்து 24,600. சப்போஸ் மார்க்கெட் அதையும் பிரேக் பண்ணி மேலே வராங்க அப்படின்னா 24,850 878 ரேஞ்ச் இருக்கும். ஆமாம்,
675. ஓகே. ஸோ இதெல்லாம் தான் நம்மளுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ம் 24,675. ஓகேங்களா. இப்போது 24,350 பிரேக் பண்ணால் 24,500. ஓகே, 24,500 பிரேக் பண்ணால் அடுத்ததானதோடைய ரெசிஸ்டன்ஸ் என்னென்னா 24,800 850. இந்த விஷயத்தை நல்லா நோட் பண்ணுங்கள். ட்ரேட் என்றைக்கு வேணால் பண்ணிக்கலாம், எல்லா காசுலாம் என்றைக்கு வேணால் ட்ரேடிங்லேருந்து எடுத்துக்கலாம். பட் என்ன நடக்குதுன்றதை வந்து என்றைக்கு வேணாலும் கற்றுக்க முடியாதுங்க. ஓகே, நேற்று நான் சொல்லியிருந்த இந்த ரீட்ரேஸ்மெண்ட் பற்றிலாம் நிறையா பேசியதும் நேற்று போட்ட வீடியோ போய் பாருங்கள். நானும் இந்த ஐக்கானில் கொடுக்க முடிஞ்சா நான் கொடுக்குறேன். என்னென்னா 26,350லேருந்து 23,350 வரைக்கும் மார்க்கெட் ஒரு 3,000 பாயிண்ட் வந்து மார்க்கெட் டவுன் ஆச்சு. அங்கேருந்து 150, அங்கேருந்து ஒரு 150 அதாவது 50% ஆஃப் ரீட்ரேஸ்மெண்ட்டுன்னு எடுத்திங்கன்னா 24,800 850 அந்த ரேஞ்சு தான். ஸோ மார்க்கெட்டுக்கு அடுத்த ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,850 800 ரேஞ்சு தான். எப்போ மார்க்கெட் வந்து 24,800க்கும் மார்க்கெட் மேலே வந்து ஒரு க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகுதோ ஃபர்தராக ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கலாம். ஆனால் இப்போ எந்த ஒரு எக்ஸ்பீரியும் இல்லாததுனால நல்லாவே மார்க்கெட்டுக்கு இருக்குது. ஓகேங்களா. ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும்னுலாம் இல்லை, கரெக்டாக ட்ரேட் பண்ணாலே நல்லா நீங்கள் ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் லெவல்ஸ், நாளைக்கான லெவல்ஸ். இதை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களோட ட்ரேடிங் செஷனில் ஏதாவது வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயங்கள், இந்த அனலைசிஸு, அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், இதெல்லாமே என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். டெய்லி மார்க்கெட்டில் இதில் தான் ட்ரேட் ஆகணும்னு எந்த ஒரு அவசியம் கிடையாது. அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணவும் கூடாது. ஸோ நீங்களும் பர்சனலாக டெக்னிக்கலாக மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு பெட்டரான பாயிண்ட் ஆஃப் வியூ கிடைக்கும். அப்படி உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவோடைய நம்மளுடைய வீடியோஸ் ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்களுடைய ரியல் மணி வச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 months பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேடிங் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எப்படி ட்ரேட் பண்ணலாம், எப்படி இன்வெஸ்ட் பண்ணலான்ற பிளான் பண்ணிக்கோங்க. எப்பயுமே சொல்கிற ஒரே விஷயம்தான், மார்க்கெட் கூடவே ட்ராவல் பண்ணுங்கள். மார்க்கெட்டை ஏறும்போது பொறுமையாக தான் ஏறும், இறங்கும் போது தான் சடன் ஃபால் இருக்கும். ஸோ மார்க்கெட் கூடவே ட்ராவல் பண்ணுங்கள். மார்க்கெட்டுக்கு அகைன்ஸ்டாக ஒரு விஷயத்தை என்றைக்குமே யோசிக்காதீங்க. மார்க்கெட் கூடவே சேர்ந்து ட்ரேட் பண்ண கற்றுக்கோங்க. அட்லீஸ்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான ட்ரேடிங் செட்டப் வந்தால் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா உங்களுக்கான ட்ரேடிங் செட்டப் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஏன் நான் சொல்கிறேன் உங்களோட ட்ரேடிங் செட்டப்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, 24,350க்கு மேலே போனால் நல்ல ஒரு மொமெண்டம் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், 2 நாள் வெயிட் பண்ணியிருக்கணும். இங்கெல்லாம் மார்க்கெட் 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் கூட ஏறிவிட்டோம். பட் அதெல்லாம் வந்து கன்ஃபார்மாக மேலே போகுமா கீழே வருமானு தெரியாத ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன். ஆனால் 23,350க்கு மேலே பிரேக் பண்ணும் போது நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு ஒரு கால் ஆப்ஷனை நீங்கள் வாங்கியிருந்தால் ஒரு 180 பாயிண்ட் கிட்டே இன்றைக்கி மார்க்கெட் மேலே போயிருக்கு. அதில் ஒரு 50 பாயிண்ட் கீழே இருந்தாலுமே ஒரு 100 பாயிண்ட் கிட்டே நீங்கள் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்க முடியும். ஓகேங்களா. இதில் வந்து எந்த ஒரு யாரையுமே மாற்றுக்கருத்தே கிடையாது. ஸோ அதனால தான் வெயிட் பண்ணணும்னு சொல்கிறது. ஸோ நீங்கள் மறுபடியும் நீங்கள் ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராக இருந்தீங்கன்னா நீங்கள் இங்கேருந்து 24,800 வரைக்கும் கண்டிப்பாக மார்க்கெட் போகும். ஓகேங்களா. அப்படின்னு நான் சொல்லலாம். ஆனால் 24,800க்கு மேலே ஒரு க்ளோசிங் கிராஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக 100% அப்படி சொல்கிறவங்க யாரும் நம்பாதீங்க. பட் எனக்கு தெரியும், ஏன்னா நான் இத்தனை நாளாக மார்க்கெட்டை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும்ல. ஸோ என்னுடைய நம்பிக்கை தான் சொல்கிறேன். இதுக்கெல்லாம் கன்ஃபார்மாக நடக்கணும் இல்லை. என்னோட நம்பிக்கை என்னென்னா 24,800க்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் நல்ல ஒரு அப்சைடுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. ஸோ என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் இருக்குது. ஸோ இன்ட்ராட்ரேல இதை எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அவசரப்பட்டு ட்ரேட் பண்ணிங்கன்னா வேலைக்கே ஆகாது. மார்க்கெட்டில் என்ன நடக்குது, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 100 பாயிண்ட் ஏறுதுன்னா எதுக்காக 100 பாயிண்ட் ஏறுது. ஸோ இப்போ வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய டேட்டாஸ்லாம் வந்து மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அதனால தான் மார்க்கெட் வந்து மேலே ஏறிட்டு இருக்குது. ஸோ எந்த ஒரு காரணமும் இல்லாமல் மார்க்கெட் மேலேயும் ஏறாது, கீழேயும் இறங்காது, கன்சால்டேட்டும் ஆகாது. ஓகேங்களா. எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்கும் மார்க்கெட்டில் என்ன நடந்தாலும். ஓகேங்களா. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. நாளைக்கு பார்க்கலாம் மார்க்கெட்டில் எப்படிலாம் ட்ரேடு நடந்திருக்கு, நம்மளுடைய லெவல்ஸில் ட்ரேட் ஆகிருக்கா இல்லையா, எல்லா விஷயத்தையும் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.